மைக் செக். ஹலோ ஹலோ. காவேரியா காணல் நீரா பெண்ணே என்ன உண்மை. ஹாய், நான் பாப். ஸோ ஒரு 2-3 மாதம் முன்னாடி இருக்கும் நான் வந்து ஐ குட் மை ஜாப். அப்புறம் நான் ஏன் வேலையை விட்டேன் அப்படின்றத தாண்டி நான் வேலை பார்த்துட்ருக்குறப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஆல்வேஸ் நம்ம வந்து இது பண்ணும் அது பண்ணும் நினைப்பேன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மாதிரி நான் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அண்ட் ஒன் டே ஐ குட் மை ஜாப் அண்ட் ஐ ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங். இப்போ நான் வந்து ஐ ஹாவ் டைம், பட் ஆனால் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தனோ, லைக் அந்த வேலை பார்த்துருந்த டைமில் வந்து நான் இது பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம், அது பண்ணால் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் பாட்டில் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். பட் ஐ எம் ஹாப்பி தட் நான் சின்ன என்னோடய ஹாபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் இந்த 2 மாதத்தில். நான் 6 days கண்டிப்பாக ஜிம் போகிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். ஸோ அது எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ்க்கான வேலைகளை பார்த்துட்ருக்கேன். அது வந்து ரொம்ப அதுவே ஒரு சந்தோஷம் கொடுக்குது. பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அது ஒரு பிரச்சனை. இப்போ என்னென்னா, நான் ஆக்சுவலாக ஏன் இந்த வீடியோ மேக்கில் எடுக்கிறேன், ஃபோன் ஏன்னா என் ஃபோன் இருக்குது. பட் என்னென்னா, இதோட மைக் வந்து லைக் இதில் நம்ம அந்த ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணோன்னா இதனால் ஆடியோ வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சரி இதில் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் டைம் லைக் 9 hours இருக்குது அசால்ட்டாக. அண்ட் ஆல்சோ அது வந்து இன்ஸ்டாகிராம் தான் மோஸ்ட், அண்ட் இட் ஹேஸ் அரவுண்ட் 7 hours இன்ஸ்டாகிராம். இட்ஸ் டூ பேட். அண்ட் சும்மா நம்ம எப்போ உட்காரோன்னே தெரியல, லைக் உட்காந்து ஓடணும்னா டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது எனக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம வந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் ஹாபி நம்ம பண்ணலாம் ஃபோன் இல்லாமையோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படின்னு ரேண்டமாக உட்காந்து குளிக்க விடலை, அப்படியே உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அதெல்லாம் இல்லாமல் என்னென்ன வீடியோ பண்ணலான்னா, புக் படிக்கலாம், அப்புறம் வரையலாம். அண்டு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்கேன், டெய்லி கொஞ்சம் வரைகிறேன். அண்டு இந்த vlog நான் வந்து எப்போவுமே இந்த லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எப்படின்னா, நம்ம வெளியில் போய் நின்று லைக் வீடியோ எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து என் டேபிள்லேயே லைக் இவ்வளோ டைரிஸ் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கபோர்ட் ஃபுல்லாக டைரிஸ் இருக்குது. ஆனால் அதில் நான் எழுத ட்ரை பண்ணுறேன் டெய்லியும். லைக் இந்த மாதிரி நம்ம லைக் இந்த இன்றைக்கி நடந்ததில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டைரி எழுதலான்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதை எழுத முடியல. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோவாக எடுத்துட்டோன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். லைக் எடுத்தோம், உட்காந்து ஆன் பண்ணுறோம், உட்காந்து நம்ம இன்றைக்கி என்ன நடக்குது, இல்லை நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே லைக் இப்போ இன்றைக்கி என் மைண்ட் செட் ஒன்றா இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு நான் என்னோடய மைண்ட் செட்டும் பெர்ஸ்பெக்டிவும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதை எடுக்கிறது ஆக்சுவலாக யூடியூப்போட ஆரம்பித்தது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்னென்னா நம்ம ஏன் யூடியூப்பில் இதை போடணும் அப்படின்றப்போ, யூடியூப்போட ஆரம்பித்த அதோட கான்செப்டே வந்து டு அப்லோட் யுவர் வீடியோஸ் வாட் எவர் யுவர் டேக்கிங் அண்ட் ஹேவிங். ஸோ அதை நம்ம ஏன் நம்மகிட்ட வச்சுக்கணும், பாருங்கள், நீங்களும் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்றதுக்காக தான் இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட அடுத்தடுத்து வரதில் லைக் வரப்போகிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் இருக்கேன்னா, நான் டெய்லி ஒவ்வொரு ஹாபீஸ் நான் புதுசாக பண்ணுறத டாக்குமெண்ட் பண்ணி அதை எப்படி நான் வந்து லைக் ஹவு மை டேஸ் கோஸ் அப்படின்றது தான் ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். ரெகுலராக சும்மா போடலாம். இன்றைக்கி லைக் Day 1 Day 2 Day 3ன்னு டெய்லி vlog போடுற அளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் என்ன டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்போல்லாம் முடியுதோ அந்த டைமில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசி ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் சாப்பிட்றப்ப உட்காந்து ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணால் எந்த வீடியோவுமே இல்லை, சாப்பிட்றப்ப பார்க்குற ஒரு வீடியோவே இல்லை. ஒரு மாதிரி யூடியூப்பே வந்து ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது ஏன்னே தெரில. பட் எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. மேபி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பட் அதே மாதிரி நான் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்ல. ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுல வந்து நான் ஒரு பெரிய பிரச்சனையாவோ இல்லைனா என்னையே நான் வந்து
வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த பிரச்சனைகளாவோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பேசுகிறப்ப வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோன்னா நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். லைக் இங்கே ஆரம்பிப்போம், அது எங்கேயோ போகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என் மைண்டே வேலை செய்யுது ஜென்ரலாக. நான் ஒரு வீடியோ பேசலான்னு உட்காந்தேன்னா நான் இஷ்டத்துக்கு பேசுகிறேன். நான் வந்து ஏதோ எங்கேயோ ஆரம்பிக்கிறேன், எங்கேயோ போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரில. ஸோ இதை நான் யோசிச்சுட்டே இருக்கிறது போல் நான் வீடியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சது எங்கேயோ இருக்கும், நான் பேசுறது எங்கேயோ இருக்கும், இஷ்டத்துக்கு போகும் வீடியோஸ். போக போக மேபி அதை நானே கரெக்ட் பண்ணிப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.